guys, welcome back to my channel AJ Vlogs. So இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில தான் இருக்கோம். அண்ட் நம்ம கூட யார் இருக்காருன்னா நம்ம தூத்துக்குடி பாஷா அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் யோகேஷ் இருக்காரு. ஹாய் ப்ரோ. எனக்கு உனக்கெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி அதெல்லாம் எல்லாம் பண்ணிடுறதுனா போடுறேன். வா வா வா. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிளைமேட்ல ஒரு சூப்பர் டிரைவ் போயிட்டு இருக்கோம். இப்போ தூத்துக்குடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்சுவலாக இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். நம்ம தூத்துக்குடி பாஷா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இந்த லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கு. தூத்துக்குடி கூப்பிட்டா வந்துட்டேன். இங்கேயோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னா அது எனக்கும் தெரியல என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு. டேய் இப்பயா சொல்கிறேன் எங்கடா போகிறோம்? ஒரு 1 hour வெயிட் பண்ணி பாரு. 1 hour ஆல்ரெடி 1 hour ஆயிடுச்சு. இன்னும் 1 hour ட்ராவல் எங்கே போகிறோன்னு தெரியல. இன்னும் ட்ராவல் டைம் எவ்வளோ? இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டரு. ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி 2 கிலோமீட்டர் சொன்னேன். ஃபைனலாக அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். சர்ப்ரைஸ்ன்னு சொன்ன இடம் வந்துருச்சு. இப்போ நீ இறங்கி பாரு எப்படி இருக்கு. ஏதோ சர்ப்ரைஸுங்கிறான். ஸோ அந்த சர்ப்ரைஸான பியூட்டிஃபுல்லான இடத்துல உள்ள போய் பார்க்க போகிறோம். ஏதோ கண்டெய்னர்லேயே வீடு அப்படிலாம் ஏதோ சொல்லியிருக்கான். ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போகலாம். எங்க உள்ளயா? ஓகே, உள்ள போக போகிறோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான பிளேஸுக்கு வந்துட்டோம். 2 கண்டெய்னர். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பீச்சு. வேற லெவல்ரா. தண்ணி தான் இல்லை. ஸோ சேட். வாட்டர் பஞ்சமாயிடுச்சு. நீங்கள் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வியூலாம் வேறு லெவலாக இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி தான் ஒரு சின்ன ஐடியா. பட் நம்ம ஸ்டே பண்ணல. அதனால் ஜஸ்ட் ஒரு 1 day விசிட் மாதிரி தான். இதுவும் சேம் கண்டெய்னர், சேம் தான். ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஆனால் நம்மளுக்கு அலாட் பண்ணது வந்து இந்த கண்டெய்னர் தான். நான் உள்ள ரூம்ஸ் உள்ள காமிக்கிறேன். நிற்கிறோம் அந்த கண்டெய்னரோட பால்கனியில் தான் நிற்கிறோம். அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா பீச். செம்ம பீஸ்ஃபுல்லான பிளேஸு. அவ்வளோ செம்ம ப்ரைவசியாக சூப்பராக இருக்குது. அண்ட் மெனி லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. வேறு லெவல் பிளேஸ். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக அப்படியே ரிலாக்ஸாக. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஒரு பீச் ரிசார்ட் மாதிரி. ஓகே ப்ரோ. வாவ், ஏதோ உள்ள ஒரு அட்வென்ச்சர் ஃபாரஸ்ட் மாதிரி. ஆனால் வெயில் தான் சரியான வெயில்.
ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக பீச்செல்லாம் குளிச்சுட்டு அப்படியே அந்த டயர்டோடு இப்போ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம முன்னாடி வந்து ஒயிட் ரைஸ் அண்ட் வந்து இறால் மீன் கிரேவி அண்ட் கர்ட் இருக்கு. ஸோ இதான் நம்ம ஒன்லி ஃபுட். ஓகே, ஃபஸ்ட் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்து நம்ம கிரேவி ஊற்றி சாப்பிடுவோம், ப்ரான்ஸ் கிரேவி. டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து அப்படியே சீலே வந்து அப்படியே எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டு தராங்க. ஸோ அதனால் அந்த ஃப்ரெஷ்னஸ், இந்த குவாலிட்டியும் அந்த டேஸ்ட்டுமே நல்லா எடுத்து காமிக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தயிர் ரவுண்டு தான் வந்திருக்கோம். தயிரும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க தயிரும் வந்து அந்த ப்ரான்ஸும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு. தயிருமே ரொம்ப புளிக்கல, கரெக்டானது இருக்குது. பட் ஆனால் லைட்டாக கெட்டியாக இருக்குது. பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஸோ ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியிலேருந்து நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஒரு மினி கோவா மாதிரி இருந்துச்சு. பட் சீரியஸாக வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. 2 கண்டெய்னர் தான், அது உள்ள அந்த நம்ம லொக்கேஷனும் அந்த ஆம்பியன்ஸ் அதெல்லாம் வேறு லெவல், சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதோட லிங்க் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக தூத்துக்குடி வந்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 75 கிலோமீட்டர்ஸ். ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 40 minutes தான் கரெக்டாக அது தூத்துக்குடியிலேருந்து. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள், வேறு லெவல் எக்ஸ்போஷர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகும். அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பை பை அண்ட் பீஸ் அவுட்.